Flipkart and Amazonல இப்போ நம்ம ஃப்ரீடம் சேல் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த Flipkart சேல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெஸ்ட்டான சாம்சங் டீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வீடியோ வந்து பார்த்தா போட்டிருக்கோம். ஸோ பெஸ்ட் மொபைல் அண்டர் 25,000, பெஸ்ட் மொபைல் அண்டர் 15,000, அதுக்கப்புறம் அமேசான் என்னென்ன பெஸ்ட்டான சாம்சங் டீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோக்கான லிங்க் அதுக்கப்புறம் டிவைஸ்க்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெஸ்ட்டான சாம்சங் டீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முக்கியமான விஷயம், நமக்கு அமேசானில் வந்து பார்த்தா அடிக்கடி நல்ல டீல்ஸ் வந்து பார்த்தா வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன முக்கியமான டீல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னும் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 15,000 பிரைஸ் ரேஞ்ச் ஒரு சாம்சங் டிவைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி F70e இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இங்க பேஸ் வேரியன்ட் 4+128 நமக்கு வந்து 15,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches HD+ LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6300 வந்து இருக்கு. இங்க நம்ம பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 நம்ம Android 16 ரன் ஆகிட்டு இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்க அதிகமாக கால்ஸ் பேசுவீங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த டிவைஸ் வாங்குங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்களால் கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி F17 5G வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 4+128 நமக்கு வந்து 20,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது கூட 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1330 வந்து கொடுத்துருக்காங்க. தென் 5000 mAhக்கான பேட்டரி, தென் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, தென் 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. மோஸ்ட்டான 20,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே எதுவும் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த டிவைஸில் வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தென் அதுக்கப்புறம் One UI யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் இந்த டிவைஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து இருக்காது. நீங்கள் கால்ஸ் அதுக்கப்புறம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி F36 5G இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+120 நமக்கு 21,500 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இதே சேம் டிவைஸ் நமக்கு வந்து அமேசானில் வந்து M36 அப்படின்னு இருக்கு. அந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா பேஸ் வேரியன்ட் 20,000 அந்த பிரைசிங்கே வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது கூட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 1380 வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி, தென் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இந்த F36ல நம்ம பேஸ் வேரியன்ட்டே வந்து பார்த்தா 6GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா F17ல வந்து 4GB RAM தான். இங்கே நம்ம 6GB இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஆப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த Flipkart சேலில் ஸ்பெஷல் என்ட்ரியாக வந்திருக்க டிவைஸ் தான் சாம்சங் கேலக்ஸி F17 Pro. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து 24,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இதே சேம் டிவைஸ் தான் நமக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M47 5G இருக்கு. அந்த டிவைஸ் நமக்கு இந்த சேல் வந்து 26,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து இருக்கு. நம்ம டெய்லி யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் AMOLED டிஸ்ப்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாம். நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி A26 5G இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு இந்த சேல் 25,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1380 வந்து கொடுத்துருக்காங்க. தென் 5000 mAhக்கான பேட்டரி, தென் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல 30 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி A36 5G இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+120 நமக்கு வந்து 27,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே நமக்கு அந்த F17 Pro இந்த A36 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரான ஸ்பெக்காக வந்து இருக்கும். பட் நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே A சீரிஸ் அப்படின்றனால நமக்கு அஃபிஷியல் குட் லாக் சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது கூட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து இருக்கு. இங்கே டெய்லி யூசேஜான கால்ஸ், வாட்ஸ்அப்ல செக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே F17 Proல நமக்கு வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கும். பட் இங்கே
A36 நமக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் F17 Pro நமக்கு வந்து 24,000 கிடைக்குது. இங்கே A36 நமக்கு வந்து 27,000 கிடைக்குது. பட் 3,000 ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த குட் லாக் சப்போர்ட் தென் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா F17 Pro வாங்குறதே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒன்று Samsung Galaxy S25 FE. இந்த சேலில் பேஸ் வேரியன்ட் 8+120 நமக்கு வந்து அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் டைனாமிக் AMOLED 2X டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 2400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4900 mAh பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டான 1.8.5 ரன் இருக்குது. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு இன்னும் நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நமக்கு வந்து கிடைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 8 MP டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 அந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்து பார்த்தா கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருக்காங்க. இந்த சேலில் நீங்கள் டிவைஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நம்ம பிக் பில்லியன் டேஸ்க்கு வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ பிக் பில்லியன் டேஸ் நமக்கு வந்து இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்து வரப்போகுது. அந்த டைம் நமக்கு இன்னும் கூட வந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகும். உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும் இப்போ வாங்குங்க. நெக்ஸ்ட் Samsung Galaxy S25 Plus. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 12+256 நமக்கு வந்து 70,000 அந்த ப்ரைஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches Quad HD ப்ளஸ் டைனாமிக் AMOLED 2H டிஸ்பிளே வந்து இருக்கு. இது கூட நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4900 mAh பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8 Elite வந்து இருக்கு. நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான 1U8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 10 MP டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 12 MP செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. நல்ல சூப்பரான கேமராஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து இன்னும் கூட ஒரு 5,000 கிட்ட கம்மியாகவே கிடச்சி. பட் இந்த சேல் வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சிருக்காங்க. நம்ம S25 FE சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு டிவைஸ் அர்ஜென்ட்டாக மட்டும் வாங்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் Samsung Galaxy S25 Ultra, அதுவும் நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 90,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ லாஸ்ட் டைம் 85,000 கிடச்சி. பட் இந்த டைம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா வாங்கலாம். இல்லை வந்து Amazon கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வரும். அப்போ நமக்கு இன்னும் கூட ப்ரைஸ் ட்ராப் ஆக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன பெஸ்ட்டான சாம்சங் டீல்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ முதல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ வந்து பார்த்தா போட்டிருக்கோம். ஸோ பெஸ்ட் டிவைஸ் அண்டர் 25,000, பெஸ்ட் டிவைஸ் அண்டர் 15,000. அதுக்கப்புறம் இதே மாதிரி Amazon என்னென்ன பெஸ்ட்டான சாம்சங் டீல்ஸ் இருக்குது அப்படின்னு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான Amazon டீல்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.